கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் வந்து ராஜயோக காலம் அப்படின்றதுல வந்து சந்தேகமே கிடையாதுங்க. ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியாகவும், பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன், சு அசுரகுரு, சுகபோகங்கள அள்ளி குடுக்கக்கூடியவர் அவர்தான். ஆடம்பர வாழ்க்கைய குடுக்கக்கூடியவர் அவர்தான். எண்ணங்களையும் வந்து பிரம்மாண்டமாக்கி குடுக்கக்கூடியவர் அவர்தான். ஸோ, அதனால உங்களோட எண்ணங்களும் வந்து ரொம்ப பெருசாகும். சங்கர் படம் மாரி, ராஜமௌழி படம் மாரி பிரம்மாண்டமா இருக்க போகுது. அந்த நீங்க வந்து இது நாள் வரைக்கும் போதும், இது போதுங்க, அது போதுங்கன்னு ரொம்ப சிம்பிளா எளிமையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்த கும்பராசிக்காரர்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஆசைப்படுவோம்டா. இது நமக்கு என்ன அதுக்குன்னா நம்ம என்ன அதுக்குன்னா தகுதி இல்லாத ஆளா? செய்வோம், வாங்குவோம், அடைவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கைய உங்கள்ட்ட குடுக்க போறாரு. அதுக்கான வருமான வாய்ப்பையும் குடுக்க போறாரு. சும்மா இருக்காத அந்த எண்ணங்கள் வருமா? ஆனா ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம நெனைக்கணும். இத நான் செய்வேன், இத நான் சாதிப்பேன், இத நான் அடைவேன், இதுக்கு நான் தகுதியான ஆளு தான் அப்படின்றத நம்ம எப்பயுமே நம்பணும். அப்ப நம்பும்போது தான் நமக்கான அந்த வாய்ப்புகள் வந்து உருவாகும். ஸோ அந்த வாய்ப்புகள தான் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு உருவாக்க போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சுக்கிரன் வந்து மீன ராசிக்குள்ள போறாரு இல்லையா? மார்ச் 3ஆம் தேதி. அவருடைய உச்ச வீடு. அவர் முழு பலம் பெறுறது உலகத்துக்கே நல்லது. அதாவது சுக்கிரன் மட்டும் இல்ல. சுக்கிரன், முழு சுபகிரகமான வியாழன், அப்புறம் புதன் இவங்கலாம் வந்து சுபகிரகங்கள் எல்லாம் பலம் பெறுறது வந்து உலகத்துக்கே நல்ல விஷயம் தான். ஸோ அந்த வகையில சுக்கிரன் இப்ப உச்ச பலம் அடையறாரு. அடுத்து ஒரு 4 மாசத்துல குருவும் உச்ச பலம் அடைஞ்சிருவாரு. ஸோ உலகத்துக்கே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நடக்க போகுது. கண்டிப்பான முறையில கும்ப ராசிக்காரர்களா உங்களுக்கு சிறந்த ராஜயோக காலம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இருக்கும்.